Hey guys, welcome back. So இவ்வளோ நாளா Samsung M51 உடைய leaked specification வச்சு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த மொபைலில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரப்போகுது, இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இந்த Samsung M51 உடைய ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த Samsung M51 உடைய அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷனே நமக்கு நிறையாவே தெரிய வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 99% இதோடைய அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சு போச்சு. இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தந்திருக்காங்க ஃபுல் டீலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக இந்தியாவில் இது எப்போ லான்ச் ஆக போகுது, சப்போஸ் லான்ச் ஆச்சுன்னா இதோடைய ப்ரைஸிங் எதுக்குள்ளே இருக்கும் அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணும். ப்ளஸ் கூடவே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டு நம்ம சேனலில் டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப இந்த Samsung M51 டிஸ்பிளே சைட் வந்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. அண்ட் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆர்டினரி சூப்பர் AMOLED டிஸ்பிளேயை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இந்த சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க ரெஃப்ரெஷ் ரேட் தான் இன்னமும் தெரியாமல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த லீக்லையும் சரி, இப்போ வந்து லீக்லையும் சரி, இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் என்னன்றதை மென்ஷனே பண்ணல. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அதிகபட்சம் இருக்காதுன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது. ஸோ 90 Hz கொடுத்துருந்தா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கப்ப இதில் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்குற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே லீக்டான ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்து அதே ப்ராசஸர் தான் Snapdragon 730 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரலாக ஒரு ஆக்டோ-கோர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz அண்ட் சிப்செட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8 nm பில்ட் பண்ணுது. அண்ட் ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 618 வந்து ரன் ஆகுது. அண்ட் இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸா Android 10 வந்து ரன் ஆகும். ப்ராசஸர் பக்கம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த மொபைலுக்கும் இந்த சிப்செட்டுக்கும் பவர் கொடுக்க இதில் 7000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் மொபைலில் நம்ம அதிகபட்சமாக 6000 mAh வரைக்கும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு நெக்ஸ்ட் லெவல், அதையும் தாண்டி 7000 mAh வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த 7000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. USB போர்ட் டைப் C தான். நெக்ஸ்ட் அப்படியே கேமரா சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி சென்சார், 12 MP அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார், 5 MP மேக்ரோ, தென் 5 MP டெப்த் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 32 MP செல்ஃபி ஷூட் வந்து கொடுக்குறாங்க. சேம் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Samsung M31Sல என்ன கேமரா செட்டப் இருந்தோ அதே தான் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த Samsung M51 பார்த்தீங்கன்னா இதோடைய பேஸ் வேரியன்ட் 6GB அண்ட் 128GB அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மனியில் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேல்யூ படி 31,500 rupees கிட்ட அங்கே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக யூரோப் கண்ட்ரீஸில் இந்தியாவை விட அங்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ரேட் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அண்டர் 30,000 தான் இருக்கும். ஸோ ஒரு 25,000 ஒரு 30,000 இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி இதோடைய கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு இதோடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 கிட்ட இந்தியாவில் இருக்கலாம். ஸோ இப்போ ஜெர்மனியில் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு செப்டம்பர் 11 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஷிப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த செப்டம்பர் 2nd வீக்ல இந்தியாவில் லான்ச் ஆகும். அப்படி இல்லைனா செப்டம்பர் எண்டுக்குள்ள இந்த Samsung M51 கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடிஷ்னல் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த மொபைல் வரப்பவே சாம்சங்கோடைய நாக் செக்யூரிட்டியோடய வருது. ஸோ செக்யூரிட்டி வைஸும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த மொபைல். அண்ட் நிறைய பேர் Samsung M51க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்குறதுக்காக. ஸோ இப்போ வந்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா, இதோடைய ப்ரைஸிங் எதுக்குள்ளே இருக்கணும், உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் கண்டிப்பாக நல்ல ஒரு மொபைல் தான். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Samsung M31S விட ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தான். ஸோ டிஸ்பிளே சைட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Samsung M31Sல 6.5 inch கொடுத்துருந்தாங்க, இதில் 6.7 inch வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி AMOLED டிஸ்பிளேல ஒரு நியூவா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ப்ராசஸர் பக்கம் நல்ல ஒரு அப்கிரேட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி Samsung M31Sல 9611 வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த Snapdragon 730 ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சிப் செட்னே சொல்லலாம். ப்ளஸ் பேட்டரி சைடும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா 1000 mAh வந்து கொடுத்துருக்காங்க 7000 mAh. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக சாம்சங் M51 நல்ல ஒரு மொபைல், ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல். கண்டிப்பாக வெயிட் பண்ணியே இந்த மொபைலை வாங்கலாம். ஸோ ஒரு நியூவாக அண்டர் 25,000 ஆர் 30,000 மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த சாம்சங் M51க்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே சைடு ஒரு 90 Hz கொடுத்துருந்தா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. மேபி இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கூட கொண்டு வரலாம். அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப 90 Hz டிஸ்பிளே கொடுத்தாலும் ஆச்சரியப்பட இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல் அண்ட் கேஜெட்ஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. கூடவே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.